உலகில் சில சிறைச்சாலைகள் கைதிகளை அடைத்து வைப்பதற்காக மட்டுமல்ல, அவர்களின் நம்பிக்கையை உடைத்து விடுவதற்காக கட்டப்பட்டவை. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவின் நடுவே கடலால் முழுவதும் சூழப்பட்ட ஒரு பாறை தீவில் இருந்தது. அதன் பெயர் அல்காட்ராஸ். அந்த பெயரை கேட்டாலே காவல்துறைக்கே பெருமை, கைதிகளுக்கோ பயம். ஏனெனில் அங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று உலகமே நம்பியது. உயரமான சுவர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள், எலும்பையை உறைய வைக்கும் குளிர்ந்த கடல், அதோடு வேகமாக இழுத்துச் செல்லும் நீரோட்டம். இந்த 4 தடைகளையும் கடந்து உயிருடன் வெளியே வருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று நிபுணர்கள் கூறினர். அதனால்தான் அமெரிக்க அரசு மிகவும் ஆபத்தான கைதிகளை இங்கேயே அடைத்தது. பலர் முயன்றார்கள், சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், சிலர் கடலில் மூழ்கினர், சிலர் மீண்டும் பிடிபட்டார்கள். அதன் பிறகு உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது, அல்காட்ராஸிலிருந்து தப்பிக்க முடியாது என்று. ஆனால் 1962ஆம் ஆண்டின் ஒரு இரவு அந்த நம்பிக்கையை 3 கைதிகள் சவாலுக்கு உட்படுத்தினர். அடுத்த நாள் காலை காவலர்கள் வழக்கம் போல் கைதிகளை எண்ணத் தொடங்கினர். ஒரு அறைக்குள் சென்ற அதிகாரி படுக்கையில் ஒருவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக நினைத்தார். இன்னும் எழவில்லை போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அவர் அருகே சென்றார். அவர் அந்த மனிதனின் தோளை மெதுவாக தொட்டார். அடுத்த நொடி அவரது உடல் முழுவதும் நடுங்கியது. அது மனிதன் இல்லை, ஒரு போலி தலை. சோப்பு, காகிதம், சிமெண்ட் தூள், மனித முடி ஆகியவற்றை கொண்டு மிகவும் நுணுக்கமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை. சில வினாடிகளில் அலாரம் ஒலித்தது. முழு சிறையும் பரபரப்பாகியது. 3 கைதிகளை காணவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி வெளியேறினார்கள்? இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் யாருக்கும் தெரியாமல் அது எப்படி சாத்தியமானது? அந்த கேள்விகளுக்கான பதிலை அறிய நாம் சில மாதங்களுக்கு முன் செல்ல வேண்டும். அந்த சிறையின் உள்ளே இருந்த 3 மனிதர்கள் மற்றும் ஒரு விஷயத்தை மட்டும் தினமும் நினைத்துக் கொண்டிருந்தனர். இங்கேயே வாழ்ந்து இறக்க மாட்டோம். சிறை அறைகளின் சுவர்களை அவர்கள் தினமும் கவனித்தார்கள். காவலர்களின் ரோந்து நேரங்களை மனப்பாடம் செய்தார்கள். எந்த நேரத்தில் எந்த சத்தம் கேட்கிறது, எப்போது நடைபாதை அமைதியாகிறது, எல்லாவற்றையும் வார கணக்கில் கவனித்தனர். ஒரு நாள் பிராங்க் மோரிஸின் கண்கள் ஒரு சிறிய காற்றோட்ட துளையின் மீது நின்றன. அது சாதாரண ஓட்டை போல தோன்றியது, ஆனால் அவருக்கு அது ஒரு வாயிலாக தெரிந்தது. அந்த ஓட்டையின் பின்னால் பயன்பாட்டில் இல்லாத ஒரு குறுகிய சேவை பகுதி இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அதுவே அவர்களின் திட்டத்தின் தொடக்கம். பகலில் அவர்கள் சாதாரண கைதிகள் போல நடந்து கொண்டனர். இரவு வந்ததும் கரண்டிகள், உலோகத் துண்டுகள், தற்காலிக கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி காற்றோட்ட ஓட்டையை மெதுவாக பெரிதாக்கத் தொடங்கினர். ஒரே இரவில் அல்ல, ஒரே வாரத்திலும் அல்ல, பல மாதங்களாக ஒவ்வொரு இரவும் சில மில்லிமீட்டர்கள். சுவரை இடிக்கும் சத்தம் வெளியே கேட்காதபடி சத்தம் கேட்கும் நேரங்களில் மட்டுமே வேலையை செய்ததாக விசாரணைகள் பின்னர் கூறின. சுவரில் இருந்து விழுந்த தூசியை மறைத்து அகற்றுவது கூட அவர்களின் திட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு சிறிய ஓட்டை ஒரு மனிதன் நுழையக்கூடிய அளவுக்கு மெதுவாக விரிந்தது. ஆனால் சுவரை உடைத்தது மட்டும் போதாது. காலை காவலர்கள் அறைக்குள் பார்த்தால் கைதி இல்லை என்பது உடனே தெரிந்துவிடும். அதற்காகத்தான் அவர்கள் இன்னொரு புத்திசாலித்தனமான யோசனையை செயல்படுத்தினர். படுக்கையில் தூங்குவது போல தோன்றும் போலி தலைகள் தொலைவில் இருந்து பார்க்கும்போது உண்மையான மனிதர் தூங்கிக் கொண்டிருப்பது போலவே தெரியும். அந்த ஒரு யோசனை அவர்களுக்கு பல மணி நேர முன்னிலையை தந்தது. ஆனாலும் இன்னும் பெரிய சவால் அவர்களுக்காக காத்திருந்தது. சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு கடலை எப்படி கடப்பது? அதற்கான பதிலை அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தனர். சிறையில் வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ரெயின் கோட்டுகளை பல மாதங்களாக அவர்கள் ரகசியமாக சேகரித்தனர். அவற்றை வெட்டி ஒட்டும் பொருளால் இணைத்து காற்று நிரப்பக்கூடிய ஒரு தற்காலிக ரப்பர் படகையும் உயிர்காக்கும் மிதவை உடைகளையும் தயாரித்தனர். இவை அனைத்தும் சிறையின் மேல் பகுதியில் யாரும் பயன்படுத்தாத சேவை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. 1962 ஜூன் 11 இரவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. காவலர்களின் கடைசி சுற்றுப்பார்வை முடிந்தது. அந்த தருணத்திற்காக மாத கணக்கில் காத்திருந்த மூவரும் செயல்படத் தொடங்கினர். படுக்கையில் போலி தலைகளை வைத்துவிட்டு காற்றோட்ட ஓட்டை வழியாக ஒருவராக ஊர்ந்து சென்றனர். அந்த குறுகிய சேவை பகுதியிலிருந்து மேலே ஏறி சிறையின் கூரையை அடைந்தனர். அங்கிருந்து மிகுந்த கவனத்துடன் கீழே இறங்கினர். வெளிப்புற வேலியை தாண்டினர். சில நிமிடங்களில் உலகின் மிகவும் பாதுகாப்பான சிறையின் எல்லையை அவர்கள் கடந்துவிட்டனர். அங்கே அவர்களுக்கு முன் இருந்தது பனி போல் குளிர்ந்த சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா. வேகமான நீரோட்டம், இருள். அவர்கள் ரப்பர் படகில் காற்றை நிரப்பினர். பிறகு அந்த இருண்ட கடலுக்குள் மெதுவாக நகரத் தொடங்கினர். அதற்கு பிறகு அவர்களை உயிருடன் யாரும் பார்த்ததாக உறுதியான ஆதாரம் ஏதுமில்லை.
அடுத்த நாள் காலை சிறை முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. கடலோர காவல்படை, ஹெலிகாப்டர்கள், படகுகள், நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் பல நாட்கள் தேடினர். கடலில் மிதந்தது சில பொருட்கள் மட்டுமே. ஒரு துடுப்பு, ஒரு ரெயின்கோட் துண்டுகள், தனிப்பட்ட சில பொருட்கள். ஆனால் 3 கைதிகளின் உடல்கள் கூட கிடைக்கவில்லை. பின்னர் 1979 இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ரா என்ற திரைப்படம் வெளியானது. அதன் பிறகு இந்த சம்பவம் உலகம் முழுவதும் மீண்டும் பேசப்பட்டது. ஆனால் உண்மையான அதிர்ச்சி இன்னும் வர வேண்டியிருந்தது. 2013ஆம் ஆண்டு அமெரிக்க அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில், நான் ஜான் ஆங்கிள், அந்த இரவு அல்காட்ராஸிலிருந்து தப்பிய 3 ஒருவன், ஆம், நாங்கள் தான் தப்பித்தோம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதம் உண்மையா அல்லது யாரோ செய்த ஏமாற்று வேலையா? இன்று வரை உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. இந்த கேள்விக்கான பதில் இன்று வரை ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அடுத்து ஒரு திகிலூட்டும் கதையுடன் சந்திப்போம். நான் உங்கள் நெல்லை சரவணன்.